வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன்ஸ் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு கொஞ்சம் வாலடைலாக மார்க்கெட் மூவ் இருக்கிறதுனால அப்போவுமே வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் வருவோம். லாட் ஆஃப் வாலடைல் சுச்சுவேஷனில் வந்துட்டு மேக்ஸிமம் நோ ட்ரேட்ஸ், 0 ட்ரேட்ஸில் நம்ம நீட்டாக வந்துட்டு சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட எவ்ரி டே செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் அனாலிசிஸ்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அது கிளாரிஃபை ஆகும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். தென் நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்துலாம். ஸோ சேம் தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் என்ன பண்ண மாட்டோம், நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ட்ரேடுமே அட்டன் பண்ண மாட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளே எந்த ட்ரேட்ஸும் நம்ம பை பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ நம்மளோட செட்டப் லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இது நம்ம லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது, ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட க்ளோசிங் வேலையில் நம்ம பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு வந்துட்டு டவுன் கன்ஃபர்மேஷன். ஸோ புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 55371 பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ 55092 வரைக்கும் ஒரு 279 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஒரு 279 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆயிருக்கலாம். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் வேணும். எப்போ ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிமிலர்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்தில் ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான் ஒரு நாளைக்கு நம்ம அட்டன் பண்ணுவோம். ஓகே, மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போகிறதுல மினிமம் இருக்கும். மேக்ஸிமமாக வர பட்சத்தில் நம்ம 4 ட்ரேட்ஸோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அன்னைக்கான டே. ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், இங்கேயும் நமக்கு என்ன ஆச்சுன்னா வந்துட்டு ரிவர்ஸ் ஆச்சு. பட் நம்ம லைனில் இங்கே அழகாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான், டவுன் கன்ஃபர்மேஷன் தான் அகைன் கிடைச்சது. ஸோ இங்கே பாருங்கள், இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த கேண்டிலோட க்ளோசிங் வேல்யூ 55405 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்ட் மூவ் தான் இல்லையா? ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ 54982 வரைக்குமே வந்துட்டு நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப மேக்ஸிமமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஒரு 423 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இல்லை நான் இங்கே பை பண்ணிட்டேன், இங்கே நீங்கள் மினிமமாக இங்கேயே நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்க, ஒரு மினிமம் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் உங்கள் டார்கெட் நீட்டாக அச்சீவ் ஆகிட்டு தான் வெளியே வந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்ல, நம்ம செட்டப் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது இல்லையா? ஸோ டவுன் கன்ஃபர்மேஷனில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா போதும், உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போக முடியுமோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ ஒரு 423 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இது நம்மளோட செகண்ட் ரேட். தென் தேர்ட் ரேட் பார்த்துடலாம். ஸோ தேர்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நீட்டாக இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் லைனில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 54998 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். இங்கே இருந்தும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டவுன்வர்ட் மூவ் தான் இருந்தது. ஸோ எப்போவுமே எந்த ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்கள் டார்கெட்டும் டிசைட் பண்ணிடுங்க. சிமிலர்லி ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிவிட்டு உங்களோட மூவ் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் ப்ராப்பராக எதுவும் நார்மல் ஆகலை. இன்னும் கொஞ்சம் சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். இன்னும் சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பராக எதுவும் சால்வ் ஆகலை. ஸோ அதனால் மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் சேஃபாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ எப்போனாலும் வாலடைல் ஸ்டேட் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் பெட்டர் மூவ் இல்லையா? கம்பேரிட்டிவ்லி இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கொஞ்சம் பெட்டர் மூவ் மார்க்கெட்டில். ஸோ இதோட லோ வரைக்கும் இது நம்மளோட தேர்ட் ரேட் 54626 வரைக்கும் இங்கே நீங்கள் வந்துட்டு ஒரு 372 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இது தாங்க நம்மளோட 3 ட்ரேட்ஸ், இன்றைக்கான பேங்க் நிஃப்டிக்கான 3 ட்ரேட்ஸ். ஏன்னா நமக்கு 3 கன்ஃபர்மேஷன்ஸ், ப்ராப்பரான ஒரு 3 கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. 3 கன்ஃபர்மேஷன்ஸ்லேயுமே நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமமாக நீங்கள் எப்படி எடுத்துருப்பீங்கன்னா ஒரு 1074 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை வந்துட்டு வெரி மேக்ஸிமமாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி டே வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளோட செட்டப் வந்து ஒர்க் ஆயிருந்தது. பிகாஸ் கொஞ்சம் சுச்சுவேஷன் இன்றைக்கி கொஞ்சம் பெட்டர் இல்லையா? ஸோ அந்த ரீசனால் இன்னமும் ஆனால் எதுவுமே நார்மல் ஆகலை, சொல்யூஷன் இன்னும் இல்லை. அதனால் கொஞ்சம் சேஃபாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ அதான் நான் பிகினர்ஸ்க்கு நான் எவ்ரிடே மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணுங்க. நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷனோடு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்
இஃப் சப்போஸ் லாஸ் ஹிட் ஆனாலும் அது ஒரு மினிமமான லாஸ் ஹிட்டோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடலாம். நம்ம நேற்று ஸ்டேட் பார்த்தோம் இல்லையா, லாட் ஆஃப் வாலடைல் சுச்சுவேஷன், வெரி வெரி வாலடைல் சுச்சுவேஷன் நேற்று. ஸோ அந்த ரீசனில் நமக்கு நோ ட்ரேட், 0 ட்ரேட்ஸில் நம்ம நீட்டாக சேஃபில் எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துட்டோம். ஸோ இதுதான். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கு பார்த்துலாம். நம்ம போத் டார்கெட்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம ப்ரொவைட் பண்ணுற இந்த போத் டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக வந்துட்டு ப்ராப்பராக நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் உங்கள் மூவ் இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 555201 555 03 559 26 563 50 565 55 567 21 571 54. இது வந்து நம்ம நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். இதுதான் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துட்ருக்கோம், அப் ட்ரெண்ட்ஸ்க்கு பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். 546 78 541 48 537 58 534 86 532 31 52 776 then 52550. ஸோ இதாங்க. ஓகே. ஸோ இது நம்ம நாளைக்கு ஃப்ரைடேக்கான நம்மளோட ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ இந்த போத் டார்கெட்ஸையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்ரிடே நம்ம டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் வித் எவ்ரி அனாலிசிஸோட, எவ்ரிடே அனாலிசிஸோட. ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் நிஃப்டி 50க்கான தர்ஸ்டேக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். பார்த்துட்டு தென் ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 இல்லையா. ஸோ சேம் தான். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம எந்த ட்ரேட்ஸும் பை பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். இங்கேயும் அதே மாதிரி நமக்கு நம்ம லைனில் அழகாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், டவுன் ட்ரெண்டில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 23915 உங்கள் பையிங் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். ஷுவராக இங்கேருந்து பாருங்கள், இதோட லோ வரைக்குமே நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்க மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். 23759 வரைக்கும் ஒரு 156 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஸோ இங்கே நம்ம பை பண்ணியாச்சு. இஃப் சப்போஸ் நீங்கள் இங்கே நியரஸ்ட்டில் நீங்கள் எங்கே நீங்கள் உங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் நீட்டாக உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அந்தளவுக்கு நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன், ஸோ ப்ராப்பர் மூவ் இருந்தது. அதனால் நீட்டாக நீங்கள் நியரஸ்ட்டில் எங்கே நீங்கள் கன்ஃபர்மேஷன்ஸ் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் நீட்டாக அச்சீவ் ஆகிட்டு வெளில வந்திருக்கும். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். செகண்ட் ட்ரேட் பார்த்துலாம். செகண்டும் என்ன பண்ணுவோம்னா நம்ம ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நீட்டாக இங்கேயே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் என்ன நமக்கு ரிவர்சல் இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே நமக்கு வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் வந்துட்டு உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 23861 வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே என்ன ஆச்சுன்னா நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லை. ஏன்னா இங்கே நம்ம பை பண்ணோம், சடனாக வந்துட்டு இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே நமக்கு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட். ஆக்சுவலி நம்ம எப்போவுமே டார்கெட்டும் டிசைட் பண்ணிவிடுங்க. சிமிலர்லி ஸ்டாப் லாஸும் டிசைட் பண்ணிவிட்டு உங்கள் எவ்ரிடே ட்ரேட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம லாஸையும் வந்துட்டு மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக எக்ஸிட் ஆக முடியும். ஓகே. சப்போஸ் மூவ் ரிவர்ஸில் இருக்கும்போது நம்ம வந்துட்டு நீட்டாக மினிமமான ஸ்டாப் லாஸில் நம்ம வந்துட்டு எக்ஸிட் ஆக முடியும். ஓகே. ஸோ இங்கே நமக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு 41 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கே வந்து நமக்கு வந்து செகண்ட் ட்ரேடில் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே நம்ம கொஞ்சம் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு வந்துட்டு ஒரு அழகான ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவான 23857 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்கும் நீங்கள் வந்து நீட்டாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். 23907 வரைக்கும் ஒரு நீட்டாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட தேர்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட தேர்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடும் பார்த்துடலாம். ஸோ ஃபோர்த் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இங்கேயே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு அழகான டவுன் கன்ஃபர்மேஷன் நம்மளோட ஃபோர்த் ட்ரேடிங் இல்லையா. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் என்ன பண்ணியிருப்போம், நம்ம பை பண்ணோம். ஆக்சுவலி 23813 நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இங்கே நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். பட்
இங்கே என்னாச்சுன்னா சடனாக கொஞ்சம் வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் கூட நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணல. அகைன் ரிவர்ஸில் டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் மூவ் கிரியேட் ஆச்சு. ஸோ இதோட லோ வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு நீட்டான சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 23682 வரைக்கும் ஒரு 131 பாயிண்ட் வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் மேக்ஸிமமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஓகே, ஸோ இதான் 4th அண்ட் ஃபைனல் ட்ரேட். ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு பிகினர்ஸ் வந்துட்டு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே போதும். அங்கே நீங்கள் ஒரு மினிமமான டார்கெட் அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸ் போத் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் குட்டி ஸ்டாப் லாஸ் அதுவுமே ரேர் கேசஸில் தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ கன்ஃபர்மேஷன் வேணும். கன்ஃபர்மேஷன் கிடைக்காம பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, ட்ரேட் அட்டன் பண்ணாதீங்க. ஃபார் த பிகினர்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஓவரால் நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே நம்ம 337 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங் இருந்தாலும் இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் இல்லையா. ஸோ அதனால் ஒரு 296 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நிஃப்டி 50க்கான இன்னைக்கான தேர்ஸ்டேக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு 1300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இன்னைக்கு டே வந்துட்டு ஒரு சூப்பர்பான மூவ் இருந்தது இல்லையா. ஸோ நம்ம செட்டப்ஸ் நம்ம எவ்ரிடே செட்டப்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனில் நீங்கள் வந்துட்டு பை பண்ணும்போது ஷுவராக வந்துட்டு பெஸ்ட் மூவ் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு நம்ம ஃப்ரைடேக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். 238 37 239 75 240 64 241 69 242 14 243 87 245 20. ஸோ இது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ்ப்பா. நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸ்க்கானது. சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 237 12 236 15 234 82 232 55 229 53 227 35 ஃபைனலி 22414. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். போத் அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான போத் டார்கெட்ஸுமே நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பஸ்ஸில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் உங்களோட எவ்ரி டேவும் மூவும் போயிட்டுருக்கு இருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.